மது பாட்டில்களை 3 முறை ஸ்கேன் செய்யும் புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை பீளமேடு வாணிபக் கழக அலுவலகத்தை முற்றுகையிட்ட டாஸ்மாக் ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் நீண்ட காலமாக மதுக்கடைகளில் பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், கடைகளில் போதுமான இடவசதிகளை செய்து தர வேண்டும், காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் முறையில் உள்ள சிக்கல்களை சீர் செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன. இந்நிலையில் தற்போது ஒரு பாட்டிலை 3 முறை ஸ்கேன் செய்ய வேண்டும் என்ற புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பணிச்சுமையில் இருப்பதாக கூறும் ஊழியர்கள் இந்த புதிய நடைமுறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோவை பீளமேடு வாணிப கழக அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் திடீர் முற்றுகை மற்றும் தொடர் முழக்கங்களால் அலுவலக வளாகமே போர்க்களம் போல காட்சியளித்தது. அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க அந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். முதுநிலை மண்டலம் தொடர்ந்து தொழிற்சங்கங்களை கொச்சைப்படுத்தியும் மிரட்டும் தோணியிலும் அவர் செயல்படுவது கூட்டுக்குழு போயிருந்த கூட்டுக்குழு தலைவர்கள் அனைவரையுமே அவர் ஒரு மிரட்டும் தோணியிலும் அச்சுறுத்தும் வகையிலும் பேசுவதை கூட்டுக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் பேச்சுவார்த்தையிலிருந்து நாங்கள் இப்போ வெளியே வந்திருக்கிறோம். இதில் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு மேலாண்மை இயக்குநர் அவர்கள் கூடுதல் கவனம் செய்து உடனடியாக தலையீடு செய்து இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருமாறு கூட்டுக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.